சாம்சங் நிறுவனத்துடன் சென்னையில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. ஸ்ரீபெரும்புத்தூரில் செயல்பட்டு வரும் சாம்சங் தொழிற்சாலையில் சிஐடியு தொழிற்சங்கத்திற்கும் சாம்சங் நிறுவனத்திற்கும் இடையே பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் சென்னையில் நேற்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் சாம்சங் தொழிற்சங்கத்தின் கோரிக்கைகளை ஏற்க சாம்சங் நிறுவனம் மறுத்ததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மே 12ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் எங்களுடைய கோரிக்கையின் மீதான பதிலை அவர்கள் கொடுக்கிற போது அநேகமாக எந்த கோரிக்கையும் ஏற்க முடியாது என்று சொன்னார்கள். ஊதியத்தை பொறுத்தவரையில் 9,000 ரூபாய் உயர்வு தருவோம் என்று எழுத்துப்பூர்வமாகவே எங்களிடம் கொடுத்திருக்கிறார்கள், தொழிலாளர் துறையிடம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது சங்கத்தை அண்டர்மைன் பண்ண, சங்கத்தை ஒழிக்க அழிக்க, அவர்களுக்கு வேண்டிய ஒரு சிறு கோஷ்டியை பலப்படுத்த 18,000 ரூபாய் தருகிறோம், நீங்கள் இந்த அமைப்பில் கையெழுத்து போட வேண்டும் என்று அவரிடம் கையெழுத்து வாங்க தொடங்கியிருக்கிறார்கள். இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை, சமரச பேச்சுவார்த்தையை கொஞ்சமும் மதிக்காமல் தான் சாம்சங் நிறுவனம் நடைபெறுகிறது.